ஒரு காலத்தில் செழித்து விளங்கிய ஒரு ராஜ்யத்தில் சுயநலமும் கருணையின்மையும் நிறைந்த ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவனது செல்வத்துக்கு அளவே இல்லை. ஆனால் அவனது இதயம் கல்லைப் போல் உறைந்திருந்தது. பசியால் வாடும் ஏழைகளுக்கு ஒரு துளி அருளும் அவனிடமில்லை. ஒரு நாள் கண் பார்க்காதவன், காது கேளாதவன், வாய் பேசாதவன் என 3 பரிதாபப்பட்டோர் அவன் தோட்டத்தில் நுழைந்தனர். அவர்கள் பசியை தீர்க்க சில காய்கனிகளை பறித்தனர். அதை கண்ட காவலர்கள் அவர்களை பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தனர். அரசன் கொந்தளித்து, இவர்கள் திருடர்கள், மரண தண்டனைக்கு உரியவர்கள் என்று கூறினான். அவன் உடனே கிராம சபையையும் நீதி தேவதையையும் அழைத்து தீர்ப்பு சொல்ல உத்தரவிட்டான். மூவரும் மண்டியிட்டு, எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று புலம்பினர். அப்போது அரசன், உண்மையை சொன்னால் நீதி தேவதை உங்களை விடுவிப்பாள் என்றான். கண் பார்க்காதவன், அரசே, நான் அந்த தோட்டத்தை பார்த்ததே இல்லை என்றான். காது கேளாதவன், அந்த தோட்டத்தின் சத்தம் கூட நான் கேட்டதே இல்லை என்றான். வாய் பேசாதவன் மௌனமாக தலை குனிந்தான். அவன் பேசாமல் இருந்தாலும் அவனது முகத்தில் பசியும் உண்மையும் பிரதிபலித்தது. அந்த நொடியிலே நீதி தேவதை தனது வாளை உயர்த்தினாள். அவள் கூறினாள், பசியை அறிந்தும் பகிர மறுக்கும் இதயம் நீதி கேட்க தகுதியற்றது. ஒரு ஒற்றை அடியால் அரசனின் உயிர் பறிக்கப்பட்டது. அந்த ராஜ்யம் அதிர்ந்தது. மக்கள் விழித்தனர். நீதி தேவதை வாளை வானில் உயர்த்தி கூறினாள், செல்வம் சேர்ப்பவன் அல்ல, செல்வத்தை பகிர்பவனே உண்மையான அரசன். அவள் ஒளியாக மறைந்தாள். அந்த நாளிலிருந்து அந்த நாட்டில் கருணையும் நீதி மாறாத சட்டங்களாக ஆனது. மக்கள் உணர்ந்தனர், கருணை இல்லா செல்வம் நாசத்திற்கே வழி. கருத்து: உண்மையான ஆட்சி என்பது செல்வம் குவிப்பது அல்ல, பிறரின் பசியை அறிந்து பகிர்ந்து வாழ்வதே நீதி.